உயிரிழப்பு 100க்கு மேலே போயாச்சு. பாதிப்பு கிட்டத்தட்ட 500 தாண்டியாச்சு. எங்கே, எதனால், இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஸோ கவனமாக பாருங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள். காங்கோ, உகாண்டா அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டில் தான் அவுட் பிரேக் ஆகிருக்கு எபோலா வைரஸ். முதல்ல கப்பலில் இருக்கிறவங்களுக்கு இருந்ததா சொன்னாங்க. அதில் முக்கியமான தகவல் என்னென்னா 2 மாலுமிகள் வேற நம்ம ஆளுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ உலக சுகாதார நிறுவனம் இது பார்த்திங்கன்னா பரவக்கூடிய விகிதம், இறப்பு விகிதம் ரொம்ப கவலை அளிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, கடந்த பேண்டமிக்லேயே நம்ம சில பாடங்கள் கற்றிருப்போம். அதை விட இதை கொஞ்சம் கூடுதலான கவனத்தோட கையாளணும். என்ன செய்யணும்னு சிம்பிளாக சொல்கிறேன். நான் என்ன கடைபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். குறிப்பாக நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் கவனத்தில் வாங்கிக்கங்க. ஒவ்வொரு வேளையும் நம்ம உண்ணக்கூடிய உணவில் புரதம் கட்டாயம் இருக்கிறதாக பார்த்துக்கணுங்க. முடிந்தவரை முட்டை, மீன், சிக்கனு. ஒருவேளை விலைவாசி அதிகமாக இருக்குது, உங்களால் அதை கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா ஊற வச்ச கொண்டக்கடலை, ஊற வச்ச பாசிப்பயிறு முளைக்கட்டி எடுத்துக்கங்க. நிலக்கடலை ஊற வச்சு எடுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி எடுத்துக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை பெருமளவு இல்லை வெஜிடேரியனில். இதை தாண்டி நம்ம உடம்புல என்ன மாற்றத்தை உடம்பே செஞ்சுக்கணும், இல்லை எதிர்ப்பு சக்தியை செய்யணும். உடம்புகிட்ட இருக்கிற சக்தியை வச்சுக்கிட்டு ஏதாவது எதிர்த்து போராடணும் அப்படின்னா பிரதானமாக தேவை பிராணசக்தி. இன்னும் சொல்லப்போனால் சுத்தமான ஆக்சிஜன். ஸோ அந்த சுத்தமான ஆக்சிஜனை நம்ம உடம்புக்கு கொடுக்கறது நுரையீரல். ஸோ நுரையீரலில் மற்றும் எந்த ஒரு தொற்றும் வந்துற மாதிரி பார்த்துக்க கூடாது. வந்துருச்சுன்னா வச்சு செஞ்சிடும். இப்போ பிரபல திரைப்படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தார் இல்லைங்களா, அவர் காமெடி நடிகனாக கூட நிறைய வடிவேல் அவர்களோட நடிச்சிருப்பார். அவருடைய மனைவி மூளையில் ஏதோ பிரச்சனைன்னு போய் அட்மிட் ஆனாங்க. ஆனால் அதிலிருந்து மீண்டவங்க நுரையீரல் தொற்றுனால பாதிப்படைஞ்சு இறந்துருக்காங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நுரையீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன வழி? நம்ம வீட்டு பாட்டி தாத்தா கண்டிப்பாக வீட்டில் என்ன வளர்த்திருப்பாங்க, தூதுவளை அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்கும். வாரத்தில் 2 நாள், இன்னும் வயதானவர்கள், ஏற்கனவே ஆஸ்துமா, இந்த சளி தொந்தரவுலாம் நிறையா இருக்கிறவங்க டெய்லியுமே அந்த ரசத்தை வச்சு பயன்படுத்துங்க. சூப்பை வச்சு பயன்படுத்துங்க. ஸோ நுரையீரலை 100% நம்ம ஆரோக்கியமாக வச்சு நல்ல ஆக்சிஜன் உள்ளே கொடுத்தா தான் மீதி இருக்கிற எல்லா வேலையும், எதிர்ப்பு சக்தியிலிருந்து உடம்பை பார்த்துக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் சரியாக செய்ய முடியும். ஸோ தவறாமல் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் நம்மை போல் நடுத்தர வர்க்கம் ஏழை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. ஏற்கனவே சிசி நியூஸ் தமிழில் போட்டுட்டேன், அவுட் பிரேக் ஆயிடுச்சு, இது தொடர்பான தகவல் அடுத்தடுத்து ஜெம்சியில் வைக்கிறேன்னு. ஸோ உடனடியாக புரத உணவுக்கு மாறுங்க. அசைவ பிரியர்கள் அசைவத்தில், சைவ பிரியர்கள் சைவத்தில் ஒவ்வொரு வேலையும் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்.